ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். விரதம் இருப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். விரதம் என்ற சொல்லுக்கு பல வகையான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நோன்பு, உபவாசம், உணவை தவிர்த்தல் என்று பல சொற்களால் விரதத்தை குறிக்கலாம். நம் சிந்தனைகள் அனைத்தையும் இறைவனை நோக்கி செலுத்துவதற்கான ஒரு வழிமுறை தாங்க இந்த விரதம். தெய்வத்தை மட்டுமே நினைத்து கொண்டு உண்ணாமல் இருப்பதால் நம்முடைய சிந்தனைகள் யாவும் ஒன்று இணைந்த மனம், ஆன்மா, உடல் மூன்றும் சமநிலைப்படுங்க. எனவே இது மட்டும் இல்லாமல் விரதம் இருப்பதால் பல வகையான நன்மைகள் நமக்கு உண்டாகுங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விரத முறை பின்பற்றப்படும். ஒவ்வொரு மாதத்திலும் கூட ஒவ்வொரு விதமான விரத முறை பின்பற்றப்படுங்க. ஒரு சிலர் முழு நாளும் உணவுகள் எதுவும் உண்ணாமல், ஏன் தண்ணீர் கூட குடிக்காமல் தெய்வத்தை நினைத்து விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் ஏதாவது ஒரு நேர உணவை மட்டும் தவிர்த்து விட்டு தெய்வத்தை நினைத்து விரதம் இருப்பாங்க. இது எந்த முறைகளில் விரதம் இருந்தாலும் அதன் மூலம் பல நன்மைகள் நம் உடலுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. ஒரு சில ஆய்வுகளில் கூட விரதம் இருப்பதால் பலவிதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கூட நிரூபிச்சிருக்காங்க. தெய்வத்துடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு இந்த விரத முறையை நம்ம பின்பற்றினாலும் அதன் மூலம் நம் உடலுக்கு ஒரு சில விதமான நன்மைகள் கிடைக்குங்க. எனவே விரதம் இருப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. தொடர்ச்சியாக விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் நம்முடைய மனம் மிகவும் தூய்மையாக இருக்கும். நம்மை சுற்றியும் நமக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குங்க. விரதம் இருப்பதால் மனதில் உள்ள பல வகையான குழப்பங்கள் நீங்கி மனம் ஒரு நிலை அடைந்து அதற்கான தீர்வுகள் கிடைக்குங்க. உடலில் உள்ள உயிர் செல்களை புதுப்பிக்கவும் ஆற்றல்களை புதுப்பிக்கவும் விரதம் இருப்பது மிகவும் நல்லது. விரதம் இருப்பதால் நம் மனதை கட்டுப்படுத்தும் பக்குவம் நமக்கு கிடைக்குங்க. எனவே பிரபஞ்ச சக்தியுடன் நம்மால் இணைய முடியுங்க. உள்ளுறவு சக்தியானது விரதம் இருப்பதால் அதிகப்படுத்தப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு உடலும் மனமும் அமைதியை பெறுங்க. விரதம் இருப்பதால் உடலில் உள்ள வளர்சிதை மாற்றங்கள் குறைக்கப்பட்டு உடலில் உள்ள நச்சுக்களும் சுத்தப்படுத்தப்படுதுங்க. விரதம் இருப்பதால் உடல் எடை கூட மிகவும் விரைவில் குறைக்க முடியுங்க. தியானம் செய்பவர்களுக்கு விரதம் இருந்தாங்க அப்படின்னா அந்த பயிற்சி ஒரு நிலையாக செய்ய முடியுங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு உடலில் உள்ள இரத்தமும் சுத்தப்படுத்தப்படுங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் விரத முறையை அவர்களுக்கு ஏற்றவாறு பின்பற்றினால் அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.